வணக்கம் மக்களே. இது எஸ்ஐஆர் பற்றின விழிப்புணர்வு பதிவு. வீடியோ முழுசாக பாருங்கள். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ எலெக்ஷன் கமிஷன் மூலிமா தமிழ்நாடு மற்றும் 12 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. இதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு அரசு தரப்புலையும் மற்ற கட்சிகள் தரப்புலையும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் கேஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பணிகளும் தொடங்கிருச்சு. இப்போ இது தடை செய்வாங்களா இல்லை நடைமுறைப்படுத்துவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போ பணிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நாமளும் அதை அசால்ட்டாக விட்டுற முடியாது. அது ஃபார்ம்லாம் பாதி பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஆகணும். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு இல்லை இது நடைமுறைப்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை, இது அவசியம் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சுனாலும் நம்ம கொடுத்துட்டு ஆகணும். அதனால் நம்ம எல்லாருமே அதை பதிவு பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம தகவல்கள் அது ஃபார்மில் எழுதும்போது ரொம்ப கவனமாக எழுத்துப்பிள்ளை இல்லாமல் எழுதி கொடுக்க வேண்டியது கட்டாயம். உங்களுக்கு எழுத தெரியலையா, எழுத தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து எழுதி வாங்குங்க. அதுவே நிறைய இடத்துல முகாம்கள் போட்டிருக்கிறாங்க. தன்னார்வலர்கள் இல்லை கட்சிக்காரவங்க, மாணவர்கள், இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருப்பாங்க. அவங்க மூலிமா தெளிவாக எழுதி கொடுங்க. இதில் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நமக்கு பல கேள்விகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 6,30,00,000 வாக்காளர்களை ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி ஃபார்ம் கொடுத்து திரும்ப அதை ஃபில் பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் டிசம்பர் 4க்கு பிறகு 5 நாளில் எப்படி அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி வரைவு வாக்காளர் பட்டியல் எப்படி வெளியிடுவீங்க அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஐஆர் அவசியம்தான். ஆனால் இவ்வளோ அவசர காலத்தில் செய்யக்கூடிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்விகள் நிறையா இருக்குது. ஒன்று, 6 மாதத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சவனையுமே ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லையா, வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு பிறகு இது நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். பொறுமையாக நிதானமாக பார்த்துருக்கலாம். அவசர கதியில் செய்யும்போது நிறைய கேள்விகள் இருக்குது. தேர்தல் கமிஷன் சொல்கிறது என்னென்னா, இது எப்பயும் நடைமுறையில் உள்ளது தான், மக்கள் பீதி அடைய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எப்பயும் நடைமுறையில் உள்ளது தான். ஆனால் இதற்கு முந்தைய இது மாதிரி எஸ்ஐஆர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுலபமானதாக இருக்கும், எளிமையாக இருக்கும். வாக்காளர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, வாக்காளர்கள் இந்த வீட்டில் வசிக்கிறாங்களா இல்லையா, இறந்துட்டாங்களா இல்லை புது வாக்காளர்கள் இருக்காங்களா, இவ்வளோ மட்டும்தான் இருக்கும். இப்போ தேவையில்லாத நிறைய கேள்விகள் இருக்கும்போது உறவினர் பேர்லேருந்து 2002 வாக்களித்த விவரங்கள்லேருந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே வாக்களித்தாங்க, எந்த முகவரியில் இருந்தாங்க, இப்போ சொந்த வீட்டுக்காரங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, வாடகை வீட்டுக்காரங்களோ இல்லை வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு மாறுறவங்களோ அட்ரஸ் மாறும். அதுக்கு முன்னாடி அந்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வீடு மாறுறவங்களாம் இருப்பாங்க. இப்போ இந்த 23 வருஷத்தில் எத்தனை வீடு மாறி இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த 2002 காலகட்டங்களில் எங்கே குடியிருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எங்கே வாக்களிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. அது ஒரு டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு 2002 காலகட்டங்களில் ஒருத்தவங்க ஆந்திராவில் இருந்திருக்காங்க, அங்கே வாக்களிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அங்கேருந்து இங்கே வந்திருப்போ அங்கே எஸ்ஐ எடுக்கும்போது அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, அங்கே ஓட்டு நிற்கிருப்பாங்க. இங்கே நம்ம வாக்குப்பதிவு ஒரு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி 2005 2006 காலகட்டத்தில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 2002 காலகட்டத்தில் நீங்கள் எங்கே வாக்களிச்சிங்கன்னு கேட்குறீங்க, அது இங்கேயும் இருக்காது, அங்கேயும் நீக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிறவங்க எப்படி பதிவு செய்ய முடியும்? இப்போ எனக்கு வாக்கு இல்லை அப்படின்னாக்கா, 2002 எனக்கு வாக்கு இல்லை, 2005க்கு மேலே தான் வந்திருக்கு அப்படின்னா என்னோட பெற்றோர்களோட இதை பதிவு பண்ண சொல்கிறீங்க. பெற்றோர்களும் தானே என்னோட வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் அதே நிலைமை தானே. அவங்களுக்கும் இங்கே 2005க்கு மேலே வாக்கு வந்திருக்கும். வேறு மாநிலங்கள்லையோ வேறு மாவட்டத்திலையோ அங்கே கணக்கு எடுக்கும்போது அவங்க பேர் நீக்கப்பட்டிருக்கும். 2002 அதுக்கான தகவல் இருக்கிற வாய்ப்பு இல்லை. சிம்பிளாக சொல்கிறீங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு எழுதிருங்கன்ட்டு. இல்லைன்னு எழுதிட்டா நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களான்னு தெரியல. 9 வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு தான் எங்கள் பேர்லாம் இருக்கா எங்கன்னா நான் என்ன சொல்லலை, பொதுவாக இது மாதிரி சிக்கல் உள்ள வாக்காளர்களோட பெயர்கள் இருக்குமான்னு தெரியல. அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்கான ப்ரூஃப் கேட்குறீங்க. ப்ரூஃப்னா 50 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க பர்த் சர்டிஃபிகேட்டோ ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ எத்தனை பேர் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. இதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இதில் எந்த அரசியல் உள்நோக்கம் இல்லை அப்படின்னா சந்தோஷம் தான். இல்லை குறிப்பிட்ட வாக்காளர்களை நீக்கணும், அதுக்காக அரசியல் உள்நோக்கம் இருக்குது அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தான விஷயம். இது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. அதுமாதிரி இன்னொரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. இது வட மாநிலம் இல்லை, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாகவும் சரி மக்களும் சரி விழிப்புணர்வோடு இருக்கணும். எங்களோட ஜனநாயக வாக்குரிமையை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எல்லா முயற்சிகளும் எடுப்போம். மக்கள் எல்லாரும் எடுக்கணும். சிலருக்கு இப்படியும் தோணலாம், இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு தாங்க, ஃபார்ம் வாங்குறது கொடுக்குறது எல்லாமே ஏற்கனவே யார் உள்ள யார் வெளியே அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஃபார்ம் வாங்கின பிறகு அந்த பட்டியலை வெளியிட்டுருவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சிலருக்கு கேள்விகள் இருக்குது. அதுக்கு நம்மகிட்ட பதில் இல்லை இருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது என்னென்னா, இந்த எஸ்ஐஆர் இது இறந்து போனவங்களோட வாக்குகளை நீக்கிறதுக்கும் புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கும் இரட்டை வாக்கு வச்சிருக்கவங்களோட ஒரு வாக்கை டெலிட் பண்ணுறதுக்கும் சொல்கிறீங்க. இறந்து போனவங்களோட வாக்காளர்களை நீக்கணும் அப்படின்னா இறந்து போன சுடுகாட்டிலேருந்து எல்லா பக்கமுமே ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் தர்றாங்க. அவங்களுடைய தகவல்கள் முனிசிபாலிட்டியில் பதிவு பண்ணிடுறாங்க. அதை வச்சு நீங்கள் டிலீட் பண்ணலாம். புது வாக்காளர்கள் வாக்குக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ அதை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 2 வாக்காளர் வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லாத்தையுமே ஆதாரோட இணைக்க சொல்லிட்டீங்க. ஆதார் நம்பரை போட்டாலே யார் 2 வாக்கு இருக்குன்றது தெரிய போகுது. அதை வச்சு அழிக்கலாம். இவ்வளோ சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயம். அதை டிஜிட்டலைஸ் ஆகாத காலகட்டங்களே ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. இப்போ டிஜிட்டலைஸ் ஆன பிறகும் இவ்வளோ சிக்கல் பேப்பர் பேனாக எடுத்துக்கிட்டு 6 கோடி வாக்காளர்களை நாங்கள் ஒரு மாதத்தில் எல்லாம் சரி பண்ணிடுறோம், எல்லாம் வாங்கிடுறோம், ஃபில் பண்ணி வாங்கிட்டு நாங்கள் வெரிஃபை பண்ணிடுவோம் அப்படின்றது நம்பிக்கைக்குரியதாக இல்லை. எந்த உள்நோக்கமும் இல்லாமல்
இது சரியான முறையில் நிறைவேற்றால் சந்தோஷம் தான். வாக்களிக்கிறதுன்றது ஒரு ஜனநாயக உரிமை, ஒரு தனி மனிதனோட உரிமை. அதை பறிச்சாமல் இருக்கணுன்றது தான் எங்களோட விருப்பம். பொதுமக்களும் அந்த படிவத்தை இமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது மிக கவனமாக தெளிவாக எழுதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தகவல்களை முழுசாக கொடுங்க. எழுத தெரியலன்னா எழுத தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து எழுதி கொடுங்க. அது காலதாமதம் பண்ணாமல் எழுதி கொடுங்க. ஒரு எழுத்துப்பிழை இல்லாமல், அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி கொடுங்க. அப்படி இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஓட்டு உரிமையை பாதுகாக்கணும். அதுக்காக மிக கவனமாக இருங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு சிலர்கிட்ட நான் பேசின வரைக்கும் சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கிட்டு அழைச்சி தெரிஞ்சு ஓட்டு வாங்கி உங்களுக்கு இன்னும் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு ஓட்டே வேணாம் அப்படின்றாங்க. அது தவறான விஷயம். ஓட்டு போட நம்ம ஜனநாயக உரிமை, நம்மளோட தனிப்பட்ட உரிமை, நம்மளோட கடமை. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டால் அடுத்தடுத்து ஒவ்வொரு உரிமைகளாக பறிக்கப்படும். கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் பண்ணி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க ஜனநாயகம்.